எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சமையல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்பெல்லாம் எவ்வளவு காரணத்துக்காக என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னா, புதுமண தம்பதிகள் அதாவது புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்குள்ள ஒரு பெரிய சிக்கல் வருதுன்னா அதுக்கு கருத்து வேறுபாடு மட்டும் இல்ல, சமையல் கூட ஒரு முக்கிய காரணமா இருக்கு. சமைக்க தெரியல, இன்னைக்கு இருக்கிற பெண்மணிகளுக்கு சமைக்க தெரியல அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. சோ நம்ம சமையலை பத்தி தெளிவா பார்த்துட்டு அதை பத்தி டீட்டெயில் சொல்லுவோம். நிகழ்ச்சிக்கு போலாம். அது சொல்றது பாரு, வேடிக்கையா இருக்கு. இப்போ கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் சரியா சமைக்க தெரியலையா? வேடிக்கையா இல்ல, உனக்கும் தான் சரியா சமைக்க தெரியல. நான் உன்னை கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது. நீ ஓட்டல போய் சாப்பிட்டு பாரு, அப்பதான் என்னோட அருமை உனக்கு தெரியும். அருமை தெரியும், எருமை தெரியும். சமையலுக்கு மிக முக்கியமானது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஸ்டவ் வேணும். ஸ்டவ்வை பத்த வைக்கணும், மேல கடை வைக்கணும். புரியுதுங்களா சார்? இதை கூடமா சொல்லுவாங்க? ஏமா புது பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. உனக்கு தெரியுறதுக்கா ஓவர் ஆடாத, சொன்னது மட்டும் நீ செய். இப்ப இதுல கொஞ்சம் நெய் ஊற்றணும். நல்லா பாரு, எண்ணெய் வாங்கி கொடுக்கறதுக்கு முக்கல் அழுவேன், அங்க நெய் தானே ஊத்துறாங்க. இப்போ நெய்யை நல்லா குதிக்க விடணும். சார், குதிக்க விடுறது இல்ல, கொதிக்க விடணும். ஏமா மந்திரம் இருந்து பார்த்துருக்க, நீ விலங்கமா பேசுற எனக்கு தெரியும். இப்ப இருக்கிற பெண்களுக்கு கொதிக்கிறதுனா கூட புரியாது, குதிக்கிறதுனா தெரியும். இப்படி இப்படி நானா குதிக்கிறதுன்னு தெரியும். என்ன கர்மமோ, நீ சொல்லு, நான் செய்யலாம். இப்ப நம்ம டிஷ் செய்யறதுக்கான எல்லா பொருளும் ரெடியா இருக்கு, அதை எடுத்துக்கணும். ஓகே, கொஞ்சம் கேமரா க்ளோஸரா பாத்துக்குங்க. தேவையான பொருள் இன்னும் இருக்கு, இது கொஞ்சம் பாத்துங்க. இப்ப இதுல இருந்து அந்த நெய்யில கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு இல்லையே, ஏதாவது சொல்லுங்க. இதுனாது மிளகு. அது போடுங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிளகு கொஞ்சம் அதுல போட போறோம். நெய்யில மிளகு போட்டு என்ன பண்ண போறாரு? செய்ய தெரியலாம் குறை சொல்லிருக்காதம்மா, கம்முனு பாரு. இத பொன் முறுவலா வறக்கணும். பொன் முறுவல் இல்ல, பொன்னிற வறுவல். ஏமா நான் புது பொண்ணுன்னு சொல்லிமா முறுவல் நான் சிரிச்சுட்டே சமைங்கன்னு சொல்றேன். எப்படி சமாளிக்கிறான் பாரா. அந்த டிஷ் எடுத்துக்குமா. எடுத்து வச்சது இன்னும் ஒண்ணு கூட போடல, அதுக்குள்ள வேற எடுன்றாங்க. டக்குன்னு எடுக்குமா, லேட் பண்ணாதீங்க. இது எல்லாமே மாவு வகைகள் தான். இது எந்தெந்த மாவு அப்படின்றத கொஞ்சம் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எது மைதா, எது கோதுமை, எது ஆட்டா அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டே போடலாம். தப்பு, நம்ம குடும்பம் தானே சாப்பிட போகுது. கருமம், நீங்க ரொம்ப நேரமா வெந்துட்டு இருக்குது. நீ அரைவேக்காடு ஒண்ணு உனக்கு தெரியல, அவருக்கு நல்லா தெரியாதுன்னா நல்லா வேக வச்சுருக்காரு. ஓகே, இப்போ அதுல இருந்து அந்த கடலைப்பருப்பு எழுமா, அதை போடுமா. இதையா? ஏமா எவ்வளவு நேரம் போடுங்க, எடுமா அதை. அப்புறம் இந்த ஒயிட்ல இருக்குல்ல, லைட் ஒயிட், இத ஃபுல்லா போட்டுக்கலாம். ஒரு கையளவு போடணும். ஏங்க, கடலைப்பருப்பு ஒரு மாவு, இதுல எப்படிங்க செய்ய முடியும்? அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, உனக்கு எதுவும் செய்ய தெரியாது. நீ செய்யறது தலையெழுத்த நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கம்முன்னு அதை பாரு. அம்மா இங்க பாருமா, கொஞ்சம் கேமராவை பாருமா. அங்க என்னமா நடக்குது, இங்க பாருமா நீ. இப்ப நம்ம அதுல வந்து அப்படியே இருந்தா ரொம்ப ட்ரை ஆயிடும். அந்த நேரத்துல கொஞ்சம் கேமரா திரும்பி காட்டுங்க சார். இப்ப நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டோம், 2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டோம். ஓகேங்களா? இந்த தண்ணிய அப்படியே கொஞ்சம் நேரம் பாயில் ஆகும். பாயில் ஆகும்? பாயில் தான் ஆகும். ஏமா ஏன் மூஞ்ச பாத்துருக்க, ஜெலிகண்டி எடுத்து கலரணுமா. அப்ப இது இது குடுமா எடுத்து கலருமா. எங்க கண்டுபிடிச்சிட்ட உப்புமா செய்யறாங்க. ஏண்டி, நீ செய்யற உப்புமால கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போடுவல, அதுல அதானே போடுறாங்களா? அது உப்புமாவா? அந்த டிஷ்ஷுக்கு என்னங்க பேரு? நீ எதனா குழம்பு வச்சுட்டு ஒரு பேரை சொல்ல, அந்த மாதிரி அவர் லாஸ்டா எதனா ஒரு பேரை சொல்லுவாரு பாரு. இப்ப இந்த நேரத்துல நம்ம இது சோம்பு, கொஞ்சம் சோம்பு போடுறோம். துவரம்பருப்பு இதை கொஞ்சம் போடுறோம். ஐயோ, என்னென்ன எடுத்து போட்டுட்டு இருக்கான். என்னங்க சோம்பு துவரம்பருப்பு எல்லாம் போடுறாரு? உனக்கு தெரியலனாலும் வாய் ஜாஸ்தி, விஷயமா தான் நீ போடுவாரு. என்னங்க கலர் கலரா மாவு போடுறாரு? கலர் கலரா போடுறாரு, அவரு நான் கோலமா போடுறாரு. அங்க பாரு, அவர் போறத பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும் போல தோணுது. இன்னும் என்னென்ன கருமத்தெல்லாம் போடுவான்னு தெரியலையே. ஓகே, இது சரியான பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ண போறோம். இல்ல ஏங்க, உப்புமா இல்லைங்க, அது கேசரிங்க. நான் கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? அப்படியே கண்டுபிடிச்சு கிழிச்ச. அப்ப மிளகு போட்டாரு, அது எதுக்கு தெரியலங்க. தெரியல, வாய முடின்னு பாரு. எலிகண்டி கொஞ்சம் வெளியேடுமா, தயவு செஞ்சு எடுமா. நல்ல பதம் வந்துச்சு. இப்ப நம்ம சுகர் ஆட் பண்ண போறோம். 1 2 3. ஓகேங்களா? இப்ப அப்படியே க்ளோஸ்ல காட்டுங்க சார், அது எப்படி இருக்குன்ட்டு. இந்த க்ளோஸ்ல வரும்போது இப்ப நமக்கு கலர் பத்தல, அதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுல. ஏங்க ஏங்க, முதல்ல சக்கரை போட்டாங்க, இப்ப மிளகாத்தூள் போடுறான் பாருங்களேன். ஏண்டி, மிளகாத்தூள் ஏன் போடுறாரு? சொல்லி தானே போட்டாரு, கலருக்காக போடுறேன்ட்டு. நீங்க கலருக்காகனா கேசரி பவுடர் தாங்க போடுவாங்க. கேசரி பவுடர் ஆட் பண்ணோம் இல்லன்றதுக்காக தான் நம்ம கலருக்காக மிளகாத்தூள் போடுறோம். சொன்னார்ல, கரெக்டா சொன்னார்ல பாரு.
எங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இவ்வளவு நாள் நீ புரியாம சமைச்சிருக்க, இத பார்த்துட்டு இதுக்கு மேல புரிஞ்சு எனக்கு சமைச்சு போடு. இப்போ ஒரு நல்ல பதமா வந்திருக்கு. அதாவது எல்லாருக்கும் வயிறு வலி வரக்கூடாதுன்றதுனால நம்ம போட போறது இது பேர் என்னமா? வெந்தயம். வெந்தயம். வெந்தயம் வந்து நம்ம வயிறு வலி வராம இருக்கிறதுக்காக போடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறுபருப்பு கோல்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ஹீட் ஆகவே ஆகாது. நீங்க எவ்வளவு வேணா வெயில சுத்தலாம். அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்க்கு ஆடுங்க தம்பி. அதுல இதையும் நம்ம போடுறோம். உளுத்தம்பருப்பு சும்மா இருக்கு, அதையும் கொஞ்சம் போட்டுப்போம். ஐயோ, தட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்காரு. டேய் லூசா நீ, தட்டுல இன்னும் 4 பருப்பு இருக்க, அதை போட்டாரா? இந்த டிஷ்ஷுக்கு என்ன பேரு? ஏமா, குழந்தை பிறந்த பிறந்தா பேர் வைப்பாங்க, இப்பவே பேர் வைக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த டிஷ் முடிக்கும் போது தான் நான் பேர் சொல்லுவேன். கம்முனு கலர் அதை. எனக்கு என்ன வந்து எது சொன்னாலும் நான் செஞ்சுட்டு போறேன். இது வந்து சம்பா கோதுமைன்னுவாங்க. சொல்ல டிஃபனுக்கு ரொம்ப நல்லது. இதுதான் ஆரோக்கியம். உணவே மருந்து, மருந்தே உணவு. சம்பா தெரிதுங்களா? தள்ளுமானி இதுவும் 3 கை போட்டுக்கிட்டு, இங்க நம்ம போடாம இருக்குது எதுன்னு கொஞ்சம் பார்த்தோன்னா உளுத்தம்பருப்பு போடல. அதுவும் நல்லதுதான் உடம்புக்கு, ரொம்ப நல்லது. புஷ்னு ஊதுற மாதிரி இருக்கும். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோமா, கடலைப்பருப்பு போட்டோம். இருந்தாலும் போடலாம், தப்பு கிடையாது. நல்லா கலருமா அதை. இப்போ நம்ம வந்து இந்த கலர் ரொம்ப ரெட்டிஷா இருக்கு. அப்படியே கேமரா கிட்ட கொண்டு வாங்க சார். அப்படியே கிட்ட போங்க. ரொம்ப ரெட்டிஷா இருக்கிறதால கொஞ்சம் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இதுல எங்க சக்கரை போட்டு முந்திரி பருப்பு போட்டா பரவாயில்ல, சில்லி சாஸ் வேற போடுறாரு. வாய முறி, அத்துதான் அவர் என்ன போட போறான்னு பார்க்காம விட்டுற போற. இது கொஞ்சம் கலரிங்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நல்ல கலர்னா கொஞ்சம் இருக்கும். இந்த டைம் நம்ம வந்து மிக முக்கியமா ஒண்ணு கவனிக்காமையே விட்டுருவோம். பாத்தியா, அத்தது என்ன போட போறான் கவனிக்காம விட்டுற போறீங்கன்றாரு. நான் சொன்ன மாதிரி சொல்றாரு பாத்தியா, அதுதான் கவனிச்சு பாரு. இதை வந்து அப்படியே ஆற விடக்கூடாது, கலராம இருக்கக்கூடாது, பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, 3 சிட்டிகை, 1 சிட்டிகை உப்பு, 2 சிட்டிகை உப்பு, 3 சிட்டிகை உப்பு. பெரிய விரலா இருந்ததுன்னா 2 சிட்டிகையே போதும். எங்க உங்ககிட்ட உப்பு போடலாம்னு சொல்ல வந்தா அதுக்குள்ள போட்டாரு பாத்தீங்களா? சொன்ன மாதிரி நினைச்சு அவரை எதனா மிஸ் பண்றதுக்கு தெளிவா சமைச்சுன்னுக்கிறாரு, ஒன்னும் மிஸ் பண்ண மாட்டாரு. இப்போ வந்து இது 2-3 பேர் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை. நம்ம வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இது மாதிரி எடுத்து வச்சு மொத்தத்தையும் கலர்மா. இதுவும் எங்க இது முதல்லயே மொத்தத்தையே கொட்டிருக்கலாம்ல, ஏன் இப்ப கொட்டுறாரு அவரு? அடி யார் இவ லூஸ் மாதிரி பேசிட்டு? அவர் தான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தாருல, பதம் வரணும் பதம் வரணும்னு. பதம் வந்துச்சு, அதனால எல்லாத்தையும் கொட்டிட்டாரு. விடுமா, நான் கலரிட விடு. இப்போ வந்து பாருங்க, இந்த அளவுக்கு பதமா வந்திருக்கு. இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இதை டேஸ்ட் பண்ணி பாருமா. என்னது இது? ஏங்க அங்க பாருங்க, எப்படி துப்புறாங்க பாருங்களேன். இவ்வளவு நேரம் சமைக்கிறத நீ பார்க்கல, துப்புறத மட்டும் பாக்குறியா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்படி சமைக்க கூடாது. வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி மிளகு, சீரகம், கடுகு, கலப்பத்து, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு செஞ்சா இவ்வளவு கருமம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ புதுசா கல்யாணம் பண்ற பெண்கள் இது மாதிரி செஞ்சு புருஷனை கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாம் நீங்க பார்க்கலாம். இதை சமைக்கலாம், அதை சமைக்கலாம், நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. எதை சமைக்க கூடாது, எப்படி சமைக்க கூடாது அப்படின்றத நம்ம தெளிவா டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி வேஸ்டா எந்த பொருளையும் பண்ணாதீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது. செகண்ட், டைம் வேஸ்ட்டு, கேஸ் வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சமையல் செய்யக்கூடாதுன்றத டெமோ ரொம்ப அழகாக என்னோட இது கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு சமையல் ப்ரோக்ராம் வந்தாலும் என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. யாருமே இது வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. முதல் முறையாக ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னும் பல இது மாதிரி செய்வோம். வாயு கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. ஓகே, நாங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சவொன்னு கிளியர் பண்ணி விட்டுருவோம். ஏண்டி அவன் எப்படி நிகழ்ச்சி பண்ணியிருக்கான் பாத்தியா? எப்படிலாம் சமைக்காதீங்கன்னு சொல்றத பத்தி ஒரு நிகழ்ச்சி. நீ கூட இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணலாண்டி. எனக்கு குறை சொல்லணும் தூக்கமே வராது. நீ ஆக்கி போற சாப்பிட்டா கூட தான் தூக்கம் வர மாட்டேங்குது. போய் வேலையை பாரு.